ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஒரு டே இன் மை லைஃப் தாங்க. பயங்கரமாக சளி பிடிச்சிக்கிச்சு எல்லாருக்குமே. கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா காலைல வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அம்மாச்சி மாமா எல்லாருக்குமே காஃபி போட்டு கொடுத்துடலான்னு ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான தண்ணி தான் குடிக்கிறேங்க. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் ஸ்மெல் இதெல்லாமே ஆகாது. ஸோ அதனால் வந்து நான் குடிக்கவே மாட்டேன். ஸோ இப்போ தான் அந்த பிளாக் காஃபி கூட குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் நான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் வந்து ஊற்றுறேங்க. இட்லி மாவு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இட்லி வாரம் சித்தி வந்து நேற்று பார்த்திங்கன்னா டக்குன்னு சீக்கிரமாக எக்ஸாமுக்காக போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து கொடுக்க முடியலையா? ஸோ அவங்களுக்கு நான் பண்ணுற இட்லி சட்னி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இட்லி இன்றைக்கி வந்து பண்ணிவிட்டு சட்னி வந்து நல்லா எப்பவும் போல் வதக்கு சட்னி பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் பண்ணிவிட்டு இட்லியும் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. அப்புறம் சைடில் வந்து காஃபியும் வந்து போட்டு வச்சுட்டேன் நான். அந்த கப்பில் வந்து ஊற்றி வச்சோம்னா காஃபி வந்து ஆறாது. ஸோ அதுதான். அதுக்கப்புறமா டக்குன்னு இட்லியும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சட்னியும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு சூப்பராக. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் ரசம் சாதம் வச்சுட்டு இட்லி சட்னி வச்சு பேக் பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட்க்கு. அப்புறம் அம்மாச்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சட்னி காஃபியோடு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு நானும் ஒரு 3 இட்லியும் சட்னியும் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சுங்க. செம்மையாக இருந்தது. ஸோ இட்லி தோசையும் சாப்பிட்டுட்ருக்கீங்களே சிஸ்டர், எப்படி உங்களுக்கு வெயிட் ஏறாதா அப்படின்ட்டு. அதாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நார்மலாக சாப்பிட்டுட்ருக்கிறேன். பட் இப்போ உங்களோட வெயிட் எவ்வளோன்னு கேட்குறீங்க. நான் 60 கிலோவுக்கு அதான் 61 ஆக போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு, 61 ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப அதிகமாக விட்டுற மாட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைன்றனால விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அகைன் வந்து இஞ்சி போட்டு சாயா வந்து அதாவது டீ போட்டு அம்மாச்சி கொடுத்துட்டு அப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அரிசியை களைஞ்சு குக்கரில் வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சரி சாம்பார் வைக்கலான்ட்டு இன்றைக்கி வந்து நான் இப்படி சாம்பார் வைக்கிறேன். அவரைக்காய் சாம்பார்ன்றனால குக்கரில் போட்டால் குழஞ்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு துவரம் பருப்பும் பாசி பருப்பும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வேக வச்சுட்டு அதிலே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டெல்லாம் போட்டு மஞ்சத்தூளும் போட்டு எல்லாத்தையும் வந்து ஒரே தான் வேக வச்சுக்கலான்ட்டு வேக வச்சுக்கிட்டேன். இங்கிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணால் சாதமும் செமையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு இறக்கி வச்சாச்சு. அப்புறமா இங்கிட்டு பருப்பு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மலர்ந்து வெந்து வரையில் நம்ம வந்து என்ன காய்கறி சேர்க்குறோமோ அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து அவரைக்காய் சேர்க்குறேன். சரிங்களா? நீங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அந்த மாதிரி கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி சாம்பார் வைக்கிறது ஒரு டேஸ்ட்டு தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சரி கத்திரிக்காய் கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் இருந்துச்சு, அதை பொரிச்சிடலான்ட்டு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் சேர்த்து நான் வந்து பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறமா தக்காளி பூண்டு தட்டி போட்டு அதையும் வதக்கிட்டு அப்புறமா கத்திரிக்காய் நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கதா ஒரு தொக்கு மாதிரி பண்ணலான்ட்டு தான் அதையும் வந்து பொடியை கட் பண்ணியிருந்தேன். அதையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாங்க. அப்புறமா சாம்பாரில் காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அந்த வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் தான் இன்றைக்கி நான் சேர்க்கிறேன். சாம்பார் தூள் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சேர்த்தாலுமே செம்மையாக இருக்கும். அப்புறம் தேவையான தண்ணி உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து வேக வச்சுக்கலாம். புளியை கரைச்சும் ஊற்றிட்டேங்க நான். சாம்பாரில் புளி கரைச்சி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எங்களுக்கு செம்மையாக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து இங்கிட்டு கத்திரிக்காவுக்கு வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் உப்பும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை மட்டும் போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இந்த கத்திரிக்காய். அப்படியே சாதத்தில் போட்டால் பரட்டி சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கிட்டு சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொத்தமல்லி தலையை தூக்கிட்டு ஒரு கடுகு கருவேப்பிலை கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதாவது வெந்தயம் கருவேப்பிலை வரமிளகாய் எல்லாத்தையும் தாளித்து கொட்டி விட்டேன். சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அம்மாச்சிக்கு எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு மிஷினில் வந்து அப்போவே துணி போட்டுட்டேங்க. ஸோ அதையும் வந்து எடுத்து காய போட்டுடலான்ட்டு மாடிக்கு போய் காய போட்டுட்டேன். கொஞ்சம் நல்லாவே இன்றைக்கி வந்து வெயில் வந்துட்டு இருந்தது. அப்புறம் நானுமே மதிய லஞ்சுக்கு சாதம் அவரைக்காய் நல்லா சாம்பார் வச்சு கத்திரிக்காய் தொக்கு வச்சு சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து மதிய லஞ்ச் வந்து சாப்பிட்டாச்சுங்க. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏங்க குளறிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சுங்க. வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஈவினிங் ஆகிடுச்சு. அம்மாச்சிக்கு ஒரு காஃபியை போட்டு கொடுத்துட்டு கவனை டியூஷனுக்கு ரெடி பண்ணி அவனை விட்டுட்டு தருணையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அவனும் வந்து விடுறதுக்கு தான் வர்றான். நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நானும் அம்மாச்சியும் அவனை வந்து பெரியவனை டியூஷனில் விட்டுட்டு தருணை மட்டும் கூட்டிக்கிட்டு செம குளிர் ஆட்டோவில் தான் வந்து கிளம்புனோம். நாங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரி சித்தி வந்து வந்திருக்காங்க இல்லையா அந்த மாநிலது. ஸோ நாங்கள் வந்து அவங்க பொங்கலுக்கு வர்றது தெரியாது, டக்குன்னு வந்து சர்ப்ரைஸாக தான் வந்தாங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து போய் சாரீ வந்து வாங்கிட்டு வரலாம் பொங்கலுக்கு. நமக்குலாம் வந்து ஆல்ரெடி ஆன்லைன்லேயே நாங்கள் வந்து ஆர்டர் போட்டோங்க. ஏன்னா அந்த குளிரில் போய் வாங்க முடியாதுன்ட்டு இனிமேல் ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் சித்திக்கு வராதுன்னு சொல்லிட்டு அப்புறமா போய் அங்கே வந்து சாரீ பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் ஐஎன்ஏ மார்க்கெட் தான் வந்து போனோம். ஐஎன்ஏ மார்க்கெட்டில் நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும்.
அதுக்கேற்றாப்புல ப்ரைஸ் இருக்கும். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நிறைய அங்கே இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம். அங்கே ஐஎன்ஏ மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் கேரளா கடையெல்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து இருக்கும். சரின்னு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரவுண்டையும் ஒரு அடிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம். சின்னது பாருங்களேன் ஆட்டோவில் வரையில தூங்கிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் முழிச்சு நடக்க விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு அதாவது தமிழ் கடை கேரளா கடை இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடை வந்து ஒன்று 35 ரூபாய். அங்கே பார்த்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இருந்தாலும் 35 ரூபா கொடுத்து வாங்கல இருக்கும். அப்படியே நெஞ்சு வலியும் வந்துருச்சுங்க. இது வரைக்கும் நம்ம வாங்கினா தானே ஏதோ சொல்லுவாங்கல்ல முன்ன பின்ன போனால் தான் அதோட இது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே. எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவோம். பட்டு இன்றைக்கி வந்து ஒரு 10 வடை வாங்கினோம் 350 ரூபான்னு சொன்னாங்க. அடாடா அது நாங்கள் ரேட் கேட்காம வாங்கிட்டோம். அப்படியே ஒரு ஷாக்கிங் ஆகிடுச்சுங்க. அதான் முன்ன பின்னா வாங்கியிருந்தோம்னா நமக்கு தெரியும். அப்போ நம்ம வீட்டுக்கார் இப்படி தான் வாங்கிட்டு வர்றாருன்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் அம்மாச்சிக்குமே தெரியலை. ஏன்னா அவர் தான் வாங்கிட்டு வருவார். ஸோ அப்புறம் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்து ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு வடை. இருந்தாலும் நம்ம இவ்வளோ காசு போடுறதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கம்மியான விலையிலையும் இன்னும் நம்ம அதிகமாகவே வீட்டில் அழகாக செஞ்சுருவோமே ஹைஜீனிக்காவும்லாம் தோணுச்சுங்க. அதனால தான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததும் டியூஷன்லேருந்து அவரை வந்து கூட்டிகிட்டு வந்தோம். அழகாக ஒடியாந்தான். அதுக்கப்புறமா எனக்கு வந்து மில்க் பிக்கீஸ் பிஸ்கெட் இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் ஷூட் இருந்ததுங்க. ஸோ அதுக்கு தாங்க எடுத்தா சின்னவனை வச்சு எடுத்தா அது பிஸ்கெட்டுன்றால குட்டி பசங்களை வச்சு எடுக்கலான்னு எடுத்தா சின்னது சிரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அப்புறம் அவனை அங்கிட்டு போட்டுட்டு பெரியவனை நிப்பாட்டி எடுத்து முடிச்சிட்டேன். அதை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி லஞ்சுங்கிறேன் பாருங்க. ஐயோ டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு வடைலாம் வாங்கிட்டு வந்தாலும் அம்மாச்சிக்கு இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு பிசைஞ்சா பிடிக்கும்னு சொல்லலையா. ஸோ அதை வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சித்தி வந்து கருவாடு வந்து வறுத்தாங்க. அதாவது வரமிளகா வெங்காயம் போட்டு நான் வறுப்பேன் அது மாதிரி. ஸோ நான் வந்து கொஞ்சமாக சாதம் அவரைக்காய் போட்டு எடுத்துக்கிட்டு சாம்பார் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கருவாடு வச்சு நான் டின்னர் சாப்பிட்டேன். அப்புறம் அவங்க எல்லாருமே அந்த பருப்போட பிசைஞ்சு எல்லாம் வச்சு அவங்களுக்குலாம் கொடுத்து முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேங்க. கடைசியாக வந்து வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ஸோ எப்போவுமே இயர்லியராக டின்னர் வந்து எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமே எதுவுமே சாப்பிடாதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போச்சுங்க. உங்களுக்கும் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்டர்டெய்னிங்காகவும் இருந்தால் எனக்கு வந்து ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இவ்வளோ நிறைய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.